ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுக்க ரூபாய் நோட்டுகளை மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் ரூபாய் நோட்டு இருக்கு பாருங்க, அதை பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டாக மாற்ற போகிறாங்க. இது வரைக்கும் காகிதத்தில் நம்ம பணத்தை வச்சுருந்துருப்போம். 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபா, 100 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ காகிதத்தில் ரூபாய் நோட்டு இருக்குது. இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்காக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விடுவதற்கான ரிசர்வ் வங்கியின் பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசர்வ் வங்கி சார்பில் பிளாஸ்டிக் நோட்டை பார்த்தா அச்சடிக்க போகிறாங்க. அதுக்கு இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக சோதனை முயற்சியில் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய்க்கான ரூபாய் நோட்டை அச்சடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அச்சடிக்க திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டை மட்டும் முதற்கட்டமாக ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அச்சடிக்க போகிறாங்க. இந்த 100 கோடி ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டும் வித் காகித நோட்டும் இந்தியா முழுக்க அப்படியே புழக்கத்தில் இருக்கும். இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்குதோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் 50 ரூபாய் பிளாஸ்டிக் நோட், 100 ரூபாய் பிளாஸ்டிக் நோட், 500 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்லாம் அச்சடிப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் இந்தியா முழுக்க 10 மற்றும் 20 ரூபா பிளாஸ்டிக் நோட்டுகள் அமலுக்கு வருதுங்க. ஸோ பிளாஸ்டிக் நோட் இருப்பதால் நிறையா பெனிஃபிட் இருக்குது. அதனால் அந்த நோட் பார்த்தா கிழியாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. ஸோ பிளாஸ்டிக் நோட் இருப்பதால் உங்களுக்கு என்ன இந்த அப்டேட் பற்றி மறக்காமல் உடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல ரோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.